அஸ்ட்ரோபக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பொது பலன்கள் இருக்கும். ஸோ பொது பலன்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி வந்து 10ல் இருக்கார், அது உச்சமாக இருக்கார், அது சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வலுவான விஷயங்கள் கண்டிப்பாக வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் அவரே வரும்போது நம்ம பேசுகிற பேச்சுக்கள் சொற்கள் வந்து சில நேரங்களில் வந்து பல விஷயங்களையும் பல சிக்கல்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது 2-7 தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன ஒரு மனசாக ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டாலும் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்குது. 11ல் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், வாரத்தின் முற்பகுதியில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயங்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயமாகும். அதுக்கப்புறம் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். ஸோ வீடு நிலம் புலன்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய வெற்றிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களது முயற்சிகளும் சரி நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேறு வேலை, நல்ல ஒரு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சின்ன ஒரு சலசலப்புகள், ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டென்ஷன் வந்து போகின்றதில் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உச்சமாக உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பேராசை காரணமாக நம்ம ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து அதீதமான ஆசைகளை தூண்டி விட்டு மற்றவங்க நம்ம கவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான குரு வந்து ராசியில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள், அப்பாவுக்கு வருமானங்கள், அப்பா சார்ந்த சொத்துக்களால் வருமானம் வரணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பட் அலைஞ்சாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 11ஆம் அதிபதியான சனி. 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை அது கொடுப்பதற்கான வாய்ப்பு, பெரிய வெற்றிகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் என்ன கிடைக்கும் போது கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்து எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்ட்ரெயின் எடுத்தால் வெற்றி கிடைக்கும், கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் வந்து அதீதமான ஒரு பணம் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ பொது பலன்களை பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சூரிய திசை. ஸோ யாருக்கெல்லாம் சூரிய திசை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் போது 5, 9 மற்றும் 12ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு லாபங்களே வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல லாபங்களை அள்ளி தரும். ஸோ யாருக்கெல்லாம் சூரிய தசாபுத்தி அந்த நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குழந்தைகளால் நல்ல குதூகலங்கள், ஹாப்பினஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மேஷ லக்னம் சூரிய திசை நடக்கும் இந்த பலன்களை பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் சந்திர திசைக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். சந்திரன் வந்து நல்ல ரீதியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
அது மட்டும் பெருத்த லாபங்கள் வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேஷ லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி செவ்வாய் இருந்த ஒரு 10ல் வந்து உச்சமாக இருக்கும்போது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லெவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அது 8ஆம் அதிபதி வரும்போது கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் பேராசை காட்டி மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் ராகு தேசா. ஸோ மேஷ லக்னம் ராகு தேசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது 12இல் உள்ள ராகு புதனுடைய சாரத்தில் 3 6ஆம் அதிபதி சாரத்தில் இருந்து அதுவும் 11இல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் அளித்தருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள், வேறு வேலை ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் மேஷ லக்னம் ராகு தேசாபுத்தி வேலை சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பட் கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னம் கேது திசை எப்படி இருக்கும். ஸோ கேது திசையில் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்பொழுது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து மேஷ லக்னம் கேது திசாபுத்தி அந்த நடக்குது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். தாய் தந்தையருக்கு நடுவில் வந்து சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம். கடன் வாங்குறது வந்து பார்த்து வாங்க, ஏதாவது சொத்துக்கத்து வச்சு கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களும் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் வாங்கியும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில பேருக்கு அதீதமான கடன்களாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பீங்க. ஸோ சில நேரத்தில் வந்து அமைதியை தேடி ஓடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியதான் முக்கியமான விஷயம். 6ல் கேது நல்ல விஷயங்களை கொடுப்பா, எதிரியில் கொடுக்கலனாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் வண்டி வாகனங்களில் வந்து சின்ன பழுதுகள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். தாயாரோட உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் சுக்கிர திசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சுக்கிர திசையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல மாற்றங்களை கொடுத்துருவார். நல்ல ஒரு 1 மற்றும் 7ஆம் அதிபதியாக 2 7ஆம் அதிபதியாக இருந்து அது 10ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆலோசனை இப்போ ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு ரீதியில் இருக்கிறனால கண்டிப்பான அது முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான, ஏன்னா இப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் போயிடும் சுக்கிரன். ஸோ அதனால் வந்து இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை விஷயங்கள் நல்ல அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள். ஸோ கணவன் மனைவி உறவு வந்து நிறைய கருத்து பேதங்கள் இருந்தாலும் வந்து ஒரு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து குரு வந்து 12ல் இருக்குன்னா கொஞ்சம் பெரிய லாபத்திற்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, வளர்ச்சிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியாக அவர் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் போட்டியாளர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் பாத்திரம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து புதன் வந்து போகிறதும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது லாபங்களும் நடைமுறையில் வர மாதிரி இருந்தாலும் அந்த லாபத்து வேணுங்கிறதுக்காக திருப்பி நம்ம செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிவிடும். பட் லாபங்களுக்கு வரும், பட் ஃப்யூச்சரில் ஒரு வழி இப்போ வந்து கொஞ்சம் இந்த கடன்கள் அதிகமாக வாங்கிறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படுத்துவதற்கான நிறைய இருக்குது. குடும்பத்திற்காகவும் வருங்காலத்திற்கான ஒரு பணத்திற்காகவும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ரீதியில் இருக்கும்போதுனா கொஞ்சம் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மனபயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பான விஷயங்கள் ஒரு அடுத்தடுத்த லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதினா சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 10ல் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் சூரியன் வந்து ராகுடைய சாரத்தில் வந்து பெருத்த லாபங்களை
கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நிலபுலன்கள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதுவும் ஆரம்ப கல்வியில் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பேப்பர்ஸ்லாம், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வந்து பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகி நல்ல ஒரு சூப்பராக எழுதுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி என்ன புதன், 5ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தால் தொழில் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பெருத்த லாபங்கள் வரும், லாபங்கள் வர்றது ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குமானா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வருது, பெருத்த வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஸோ அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படுவதற்கான இதெல்லாம் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக நடக்கும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய், 7ஆம் அதிபதி செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயோட சாரத்திலே போகும்போது திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஈடுபடும்போது கண்டிப்பாக வந்து அந்த பெண் கிடைக்கிறது, ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதுவும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து 12லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வெளி வட்டார பழக்கவழக்கங்களில் ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் தற்பெருமைக்காகவும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள், நிர்பந்தங்கள் ஏற்படுவதற்கான ப்ரெஸ்டீஜுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. 9ஆம் அதிபதினா சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி சார்ந்த உறவுகளுக்காக இப்போ செலவு பண்ணுவீங்க. ஸோ திருமணமோ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா சிறப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து ரிஷப லக்னம், சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னா சிறப்பான பலன்களை கொடுக்குதுங்க. யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரம் இருக்குதோ அது வந்து சூரியன் ராகுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கும். அது இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது பெரிய ஒரு லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ வாரத்தில் அது வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாகவும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். மிதுன லக்னம், அதில் வந்து ரிஷப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குங்க. பட் ஆனால் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி 10லும் தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் பேராசை காட்டுவதற்கான வாய்ப்பு, அதுக்காக ஏதாவது காசு அள்ளி கொடுத்து இவன் பண்ணி கொடுத்துருவான் அவன் பண்ணி கொடுத்தானு மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் கேது தசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேது தசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள், குழந்தைகளோட வளர்ச்சிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கலைஞர்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 6ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சுப நிகழ்ச்சியில் வந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று பொண்ணு பார்க்குறது, பையன் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து இருக்கிறது 9ஆம் இடம். ஸோ 9ல் வந்து இருக்கும்போது என்ன வரும், 1 4 9 நல்ல யோகங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், தாய சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் அள்ளி கொடுத்துரும். ஸோ அது வந்து கன்ஃபார்மாக இருக்குங்க. ஸோ அதனால் பெரிய முயற்சிகள் எடுங்க, பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சிறப்பான பலன்களை நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து மன உளைச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 9ஆம் அதிபதியின் போது என்ன மாதிரி ஒரு விஷயங்களும் போது
சூரியன் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது 3, 9, 11ங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டினால் நல்ல நன்மைகள், வேலையில் பார்க்குறவங்களுக்கு வந்து பெரிய நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள், மேற்படிப்புகள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணுன்றவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துங்க. அது வந்து சூரியன் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னம், மிதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ராசியாதிபதி 4ஆம் அதிபதியாக வரும் புதன் எப்படி இருக்குன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. அதுவும் புதன் வந்து குருவுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, நடைமுறையில் வந்து பெரிய வெற்றிகளும் பெரிய புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாய சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயம் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும், வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனப்பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் சாரத்திலே போகும்போது நிறைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், வெளியில் வந்து யார்ட்டையும் வந்து ஓப்பனாக பேசாதீங்க. ஸோ அது பேசுகிறதுனால வந்து இது வெளியில் வந்து ஏடாவிடம் ஏதாச்சும் நம்மளை பற்றி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பட் இருந்தாலும் குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போய் சுக்கிரன் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது பேசும்போது சில நேரங்கள் வந்து ஏடாவிடம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்மந்தம் பேசும்போதும் சரி, ஆள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. 8ல் வந்து 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பா கிட்ட நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரும், வெளிநாட்டில் இருக்கவங்களோட ஒரு சின்ன கான்ட்ரவர்சிஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அது கொஞ்சம் பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியோடு வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்து வந்து போகும் தான் உண்மையான விஷயம். பட் வெற்றி இருக்கானா கொஞ்சம் சிரமப்பட்டு வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஏதாவது லாட்டரி டிக்கெட் கூட சின்னதாக வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஜெனரலாக இருக்கிற பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கிறத பார்ப்போம். யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக சொல்லாங்க. ஏன்னா வந்து சூரியன் 9ல் இருக்கிறது 3, 9 மற்றும் 11 பாவங்களை குறிகாட்டுவதனால் நல்ல ஒரு லாபங்கள், பெருத்த பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரிய லாபங்கள் காத்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு கடுகடுப்புகள், வேலையில் வந்து கடன் சம்மந்தமான விஷயம் ஒரு சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் வியாழன் மட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பரஸ்பரம் சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் நமக்கு ஒரு அவப்பேர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து நல்ல லாபங்களை கொடுக்குதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மிதுன லக்னம் ராகு தசாபுத்தி நடக்கிறவங்க ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் எளித்தறதுக்கான விஷயங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விபரீத ராஜயோகங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தான் விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் மிதுன லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் அவங்களுக்கு பெரிய லாபங்கள் உங்களுக்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை விட தொழில் ரீதியான விஷயம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து 10ஆம் இடம்னும் போது கர்மஸ்தானம் போது நமக்கு தேவையில்லாத சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் இது இந்த காலகட்டத்தில் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இருக்கும்போதே அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்போது புதன் தசாபுத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து இப்போ இருக்கிற இடங்கள் பார்க்கும்போது 9ல் இருக்கார். அது புதன் 9லிருந்து 11ல் இருக்கிற குருவுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். வண்டி வாகனம் பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய லாபங்களை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மிதுன லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது கேது 4ல் இருக்கார். ஸோ சொத்துக்கள் சார்ந்த விஷயம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கேது தசாபுத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டம். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருங்க. சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அதுவும் வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களது ராசி அதிபதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து திங்கள் செவ்வாயில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ திங்கள் செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து நல்ல ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்கள் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் திங்கள் செவ்வாயில் இருக்கும். புதன் வியாழனெல்லாம் வந்து நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன ஒன்று ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் போகின்ற ஒரு காலகட்டம். ஸோ 8ல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூரியன் குருவுடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கடன்கள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் வேலையில் சம்மந்தமான விஷயங்களும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள். மேலதிகாரிகிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப அவசியங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கடக லக்னம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் ஒப்பந்தங்கள் அதாவது கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக பேசுகிறது நல்லது. ஸோ வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது வந்து நடைமுறையில் வந்து ஒரு பெரிய பணம் வரப்போகுது அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7லிருந்து அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்றங்களும் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும் பெருத்த லாபங்களை கொடுத்துரும். ஸோ நல்லா வந்து திருமணம் சார்ந்த உறவுகள் ஏதாச்சும் வந்து திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஓகே ஆகி செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து அதுக்கான முயற்சி எடுத்துங்க. சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நிறைய மெனக்கெடுக்கும் போது அது அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளாக நல்ல வெற்றிகள் ஒரு நல்ல ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல செல்வாக்கான விஷயங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும்.
ஏன்னா வந்து லேண்ட் பிளெட்ஜ் பண்ணிவிட்டு ஒரு தொழில் பண்ணால் இல்லை ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இப்போது சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது வந்து வேலையில் இருக்கவங்க வந்து வேலை பளுக்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கடன்கள் பெரும் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கும். ஸோ கடன்கள் விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது வந்து நிறைய நெருக்கடிகளை பின்னாளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் நிறைய கருத்து வேதங்கள், நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பிரயாணங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ல் சனி ஆட்சி பலத்தோடு இருந்து ராகுடைய சாரத்தில் போது அப்பா சார்ந்த உறவில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய லாபத்திற்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். பெரிய தொழில் ஆரம்பிக்கணும், பெருசாக வரணுங்கிற லெவலெல்லாம் நிறைய ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அது 9ல் ராகு. ஸோ 9ல் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வெளி வட்டார பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் வந்தும் சரி, மற்றபடி தாத்தா சொத்துக்கள், தாத்தா சம்பந்தமான விஷயங்கள், அப்பா சார்ந்த உறவுகளாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து ஒரு வாக்குறுதிகளோ ப்ரோனோட்டோ ஜாமீனோ போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி வந்து 7 நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு குதூகலம், சந்தோஷங்கள், உல்லாச பயணங்கள்லாம் நிறைய பேர் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்களோடு வந்து உல்லாசமாக சென்று வருவதற்கான வாய்ப்புகள், சில பேர் வந்து ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வராது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், அது நாளைக்கு என்ன ஆகும், ஏதாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான எது இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து பொதுவான பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கடக லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னா அவங்களுக்கு பலன்கள். உங்களுக்கு அந்த தசா அதிபன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியாக குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்கள் வந்து மூக்கொண்டு அப்பாவினாலும் நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கணும் மேலதிகாரிகள் சின்ன தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடக லக்னம் சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது அவங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதிகளில் வந்து நல்ல ஏற்றங்கள், வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன் வியாழன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு சேலஞ்சிங்காக பெரிய அளவில் முன்னேற்றங்கள், ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளி சனியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான அந்த காலகட்டத்தில் மட்டும் வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கடக லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7 வந்து உச்சமாக இருந்து செவ்வாய் சுய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகள், நல்ல உல்லாசங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், நல்ல வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பீங்க. அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னம் ராகு தசா புத்தியாந்திரங்கள் எப்படி இருக்கணும் போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குங்க. ஸோ 9ல் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் 3-12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விற்பனை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அதனால் வந்து ராகு தசா புத்தியாந்திரங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் கடக லக்னம் குரு தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்திலும் 10ல் வந்து குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார்கள். தொழில் ரீதியான விஷயம் பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது வந்து சுக்கிரன் போகிறது 8ல் போகும்போது சில நேரங்களில் திடீர்னு கவுத்து விடுறதுக்கான வாய்ப்பு. யாருக்கெல்லாம் கடக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்துங்க. அதே நேரத்தில் குரு தசாபுத்தி அந்தரங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. கடக லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கின்ற காலம் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு, ஸ்ட்ரெஸ் ஏறிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாக்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்கள் இல்லை வெளிநாடு பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கடக லக்னம் சனி தசாபுத்தி அந்த நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க.
ஸோ கடக லக்னம் புதன் தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ 3/12ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது நிறைய சிக்கல்கள், நிறைய டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களும் தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிட்டு யாருக்கோ வந்து நம்ம ஜாமீன் போட போய் யாருக்கோ ஒரு விஷயத்தை பண்ண போயிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய சிக்கலில் மாட்டதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் ஒரு மாத கிரகம்ன்றதுனால கொஞ்சம் இந்த ஒரு 1 மந்த் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. 1 மந்த் கூட இல்லை, ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வாரத்தின் பிற்பகுதியில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வந்து தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு சங்கடம், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். மற்ற நாள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடக லக்னம் சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்குது. 7 வந்து நல்ல வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிகளோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஜாலியாக ஃபன்னாகவும் குழந்தைகளோட நல்ல உல்லாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கிற விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதனால் எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசி வந்து உங்களோட ராசி 7ல். ஸோ 7ல் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போய் இப்போ குருவுடைய சாரத்தில் போகிற, குருவோட சாரத்தில் போகும்போது ரொம்ப நல்ல சிறப்பான அம்சங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன வாரம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ்லாம் மாறி நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியான புதனும் 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு லெவலில் வந்து சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், பெரிய பணம் வருவதற்கான, நல்ல பாப்புலாரிட்டி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு பதவிகள், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து உங்களது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 6 போதே புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்துக்கள் விற்பனையாகி அந்த விற்பனை வர காசில் இன்னொரு சொத்துக்கள் வாங்குறதோ இல்லை ஒரு புதிய ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வந்து அவர் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அது சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்கள் இருந்தாலும் பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை கொடுக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சார்லும் போது பின்னாடி பேசுவாங்க. சில பேர் வந்து பேச்சுகள் சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கடன்கள் அடைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மல்லுக்கட்டி நிற்பாங்க. எப்படி அடைச்சே ஆகணும், எதாவது பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்கில் வந்து நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குழந்தைகளோட விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளோட விஷயங்களும் வந்து நல்ல பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பட் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ராகுடைய சாதமும் நடைமுறையில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸு நடைமுறை டே டு டே லைஃப்பில் இருக்கும். பட் ஆனால் வளர்ச்சி இருக்கும்போது நல்ல வளர்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். 7ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு 8ஆம் அதிபதி ராகுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களது 8ல் வந்து ராகு இருக்கிறது. ஸோ 8ல் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து ராகு வந்து 12ல் புதன் வந்து இருக்கும்போது கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் 1-2 நாட்கள் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ், ஒரு பெரிய பணம் வரணுங்கிற ஒரு நெருக்கடிகளில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, நண்பர்களால் வந்து சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது நல்ல வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது 7ல் ஒரு வேலை கிடைக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம்.
11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7இல் ராகுடைய சாரத்தில் போகும். நடைமுறை குருவுடைய சாரத்தில் போகும். சிறப்பான விஷயங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் ஆனால் குரு வந்து 8ஆம் அதிபதி சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியும், பெரிய பாதிப்புகளை தராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போது நம்ம அந்த தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ சிம்ம லக்னம் யாருக்கெல்லாம் சூரிய தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7இலிருந்து அது வந்து சிறப்பாக குருவுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கணும். அது 9இல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்களில் மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு நல்ல பதவி உயர்வு, அதில் சின்ன டென்ஷன் வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது குழந்தைகள் சார்ந்த விஷயம், நல்ல வளர்ச்சிகள். அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு புது தொடர்புகள் சம்மந்தமான விஷயம், ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்குது. ஸோ சொத்துக்களை வந்து கடன் வாங்கி ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 10ஆம் அதிபதி போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த காலகட்டங்கள் மாறும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். அதுவும் சிம்ம லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ராகு வந்து 8இலிருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ராகு வந்து கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த விஷயம், குடும்பங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றது, வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லை அவர் 9இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, பெரும் பணம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தடைகள் இருந்தாலும் பின்னாளில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் சினுங்கும், கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது வந்து தவிர்க்க முடியாது. எதிராளிகளுடைய போட்டிகள், பொறாமைகள் இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான், மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சனி வந்து 7இலிருந்து அது 8ஆம் அதிபதி சார்ந்து ரொம்ப கவனமாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளால் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7இலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், மைனஸ் எதுவுமே கிடையாது தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது கேது வந்து 2ஆம் அதிபதியாக 2இல் இருந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தின் பிற்பகுதியில் அதாவது வந்து வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு, மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக வரும்போது நல்ல லாபங்கள், தொழில், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி வந்து 6இல் இருக்காருங்க. ஸோ 6இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், அது வந்து கொஞ்சம் குருடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள், சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து அவர் வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது கடன்கள் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். ஸோ கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. அது குடும்பத்திற்காக நிறைய பண்ண போய் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். என்னடா புள்ள இப்படி பண்ணுதேங்கிற மாதிரி விஷயங்கள். மற்றபடி ஆன்மீக பயணங்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கொஞ்சம் நாட்டம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஏன்னா வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா வேலையில் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஏதோ தண்டத்தை கொண்டு போவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி ஃபீல் நிறைய இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து 8இல் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள். தாயார் சம்மந்தமான விஷயம், நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா அந்த 3 8ஆம் அதிபதி செவ்வாயுடைய சாரத்தில் போய் அது போகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த தாயார் சம்மந்தமான விஷயம், பெரும் பணம் சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி சனி வந்து 6இல் இருக்கும் பொழுது வேலை சுமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நிறைய வேலை கொடுக்குறாங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6. ஸோ 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறது வந்து அது 7ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் சூரியன் சனி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஸோ அது நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். மற்றபடி வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி ஆனால் குரு. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து 8இல் இருக்கும்போது, அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்கள், மாமனார் சம்மந்தமான விஷயங்களாக நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் கணவன் மனைவிக்கு நடுவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 8ஆம் அதிபதியான செவ்வாய். 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளை நம்பி குழந்தைகளை நினச்சி நிறைய ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? எல்லாம் ஒரு மாத கிரகணம் போது ஒரு 15-20 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வரும். ஸோ சில பேருக்கு வயதானவர் இருந்தால் கொஞ்சம் கோயில் காட்சிகள்லாம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6இல் இருந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் 8இல் இருக்கனால கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும். பேராசைப்படாமல் இருக்கணும். என்ன நடக்குதோ பிஸ்னஸ் அப்படியே நியூட்ரலாக இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் மிக 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 கவனம் தேவை. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது, திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப குதூகலம், சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரியன் வந்து 6இல் இருக்கும்போது சில பேருக்கு வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. சில பேர் கை காசு கட்டி வேலையை காப்பாற்றின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இதுவரை நம்ம பார்த்தது பொது பலன்கள். இப்போ இனிமேல் வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கன்னி லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது சூரியன் வந்து 12 மற்றும் 6 இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளுக்கு, வேலைக்காக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுவும் பிரயாணங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணங்கள் என்னங்க போகும்போது எவனாச்சும் ஏடாவிடம் பண்ணிட்டு வருவானுங்க, குடிச்சிட்டு வருவானுங்க, எதாவது பண்ணிவிட்டு நமக்கு அது ஒரு அன்ஈஸியாக அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பாங்க. வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல குழந்தைகள் சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவிகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தா கன்னி லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதியாகி 5இல் இருக்கும்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்பு. சில நேரங்கள் வந்து வார்த்தையை காப்பாற்ற முடியலைங்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். குழந்தைகளை நம்பி நினச்சி கொஞ்சம் திடீர்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த குழந்தைகளை நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறதுன்ற மாதிரி ஃபீல் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது 6இல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான தொழில் ரீதியான விஷயம், நிறைய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.
அதுக்கப்புறம் கன்னி லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி தாயார் சம்மந்தமான விஷயம், நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் நம்ம ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சில பேருக்கு வந்து கடன் நெருக்கடி அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னம், ஏன்னா அந்த குரு தசாபுத்தி வந்து 8ல் குரு இருக்கிறனால தான் இவ்வளோ ப்ராப்ளம், இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. கன்னி லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், மற்றபடி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பது கிடையாது. ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை, நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த வித மாற்றமும் இல்லை. ரொம்ப என்னென்னா அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது டே டு டே லைஃப்பில் நிறைய டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஸோ டென்ஷன் தான் வளர்ச்சி இருக்கும். பட் ஆனால் டென்ஷன் கண்டிப்பாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். உங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். சின்னதாக வந்து ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அது சந்திரனுடைய சாரத்தில் வந்து நல்ல லாபங்கள் எழுதி கொடுத்தோம். சந்தோஷங்களும் குதூகலத்தையும் கொடுத்தாலும் ஒரு சின்னதாக வந்து மனசில் வந்து சஞ்சலங்கள், ஐயோ என்ன ஏதோ திடீர்னு ஒரு பயம் வந்துடும். எப்போனாச்சும் ஒரு வாட்டி ஒரு பயம் வரும். அதை வந்து தவிர்க்க முடியாது. ரொம்ப பயமாக இருந்தால் துர்கைக்கு விளக்கேற்றினீங்கன்னா அந்த ஒரு பயம்ன்றது கண்டிப்பாக போய்டுன்றதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம். பட் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு புலம்புறதையும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் பார்த்துருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு பிரார்த்தனை வேண்டும். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த நாள் போவதற்கான ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசியாதிபதி 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் வந்து செவ்வாயோட சாரத்தை போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய நிலபுலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் கிடைக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் அவர் ரொம்ப சில நேரங்கள் வந்து தாயாருக்கு மூலமும் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் வரனால ஓகேங்களா. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் அதிபதி செவ்வாய் 4லிருந்து சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள், நல்ல லாபமான விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல மாற்றங்களாக கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கிறது. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தாயாருடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயார் சார்ந்த உறவுகள், ஸோ நிலபுலன்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5லிருந்து 5ஆம் அதிபதி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட கல்வி, செல்வம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 6ஆம் அதிபதியை வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நீங்கள் நினச்ச ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா திகைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கல்யாணம் வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது சின்னதாக வந்து அப்பா அம்மாவுக்கு நடுவில் ஒரு சின்னதாக அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ் வரும். சின்னதாக அதுவும் பெருசாக இல்லை, அதுவும் எல்லாமே சரியாக போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ 9, 1, 5 என்பது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்கள், புதிய உறவு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். தந்தை சார்ந்த உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களது 10ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை எனக்கு வந்து அது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் இந்த வாரம் முழுவதுமே ஒரு பெரிய செல்வ செழிப்பும் சந்தோஷமும் குதூகலத்தோடையும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் வந்து தொழில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களை கொடுத்துரும். வாரத்தின் வந்து கடைசி ஒரு நாள் அதாவது சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சமாக சின்னதாக வந்து தொழில் வந்து சின்னதாக டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. நிலபுலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். ஸோ புதிய நிலபுலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான சப்போர்ட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ அதவே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கு லோனுக்குன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்போது துலா லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் இருக்கும். காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ துலா லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அடுத்து வந்து சூரிய தசை சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி உங்கள் முயற்சிகளில் வெற்றி மற்றும் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ வாரத்தின் கடைசி பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் துலா லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் துலா லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது 6ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் மன உளைச்சல்கள் இருந்தாலும் வேலையில் அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கடன் கேட்ட இடத்துல ஒரு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். வேலையில் வந்து வேலைப்பளுக்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய பதவிகள் உங்களுக்காக காத்திருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். இது வந்து துலா லக்னம் ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் துலா லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்கணும் போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து துலாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சின்னதாக நடைமுறையில் வந்து சின்னதாக வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகும். தாய சார்ந்த விஷயங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள் நிலபுலன்கள் விற்கும்போது வாங்கும்போது நடைமுறையில் வந்து ஒரு டிலே ஆகிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக விடும். மற்றபடி எல்லாமே ஏற்றமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. ஸோ அது சிறப்பு தான். துலா லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது சனி தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 5ஆம் அதிபதி சனி வந்து ஒரு ராகுடைய சாரத்தில் போகும்போது இன்னும் நிலபுலன்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு குழந்தைகளோட வெற்றி வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் உள்ள புதன். ஸோ 5ல் உள்ள புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதுவும் ஆன்மீக பிரயாணங்கள் சுற்றுலாக்கள் கோயில் குளங்கள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் வந்து ஜோடியாக ஜாலியாக வந்து ஃபன்னாக வந்து கணவன் மனைவி வந்து உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வந்து ஒரு நாளில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனைகள்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக அதுவும் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுதாங்க. மற்றபடி வந்து என்னை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை இறைவனை நினைச்சு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானமோ மெடிடேஷனோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் போது உங்களது ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக 3ல் இருக்கிறார். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் 6-3 வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது.
அதுக்கப்புறம் கடன், சில பேருக்கு வந்து புதிய கடன் கிடைப்பதற்கான கடனுக்கான ஒரு பத்திரங்கள், ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான குரு, ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் வந்து பழைய கடன் அடைச்சிட்டு புது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி இன்னொரு புது சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கும். அது ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ 4ஆம் அதிபதி ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் மற்றும் வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். நல்ல ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருக்கும். ஸோ வேலை பளுக்கள் இருந்தாலும் பணம் வருமானம், பெரிய ஒப்பந்தங்கள், நிறைய அலைச்சல் இருக்கும். பட் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். 6ஆம் அதிபதி 3லும் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. அந்த ஒப்பந்தங்கள் மற்றபடி வேலை மாற்றங்கள் மூலியமாக சில பேர் வந்து நிறைய பணம் வரலாம். சில பேர் இருக்கிற வேலையிலே வந்து வேறு டிவிஷன் மாற்றுறது, வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயம், நல்ல சிறப்பாக இருக்கும். சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள், சிறுூர் பிரயாணங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 6ல் வந்து குரு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். பட் பணம் கிடைக்குமான நல்ல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பு. ஸோ இன்சென்டிவ் மற்ற விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியினோட நல்ல உறவுகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க, ஃபன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே சனி புதனுடைய விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தாயார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்து விற்க போனீங்கன்னா அதில் வந்து சின்ன மன உளைச்சல் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 9ஆம் அதிபதியான சந்திரன், 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நல்ல வருமானங்களை கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல முயற்சிகளில் வெற்றி, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த வாரம். ஸோ இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருந்து அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய ஒரு கடன்கள், ரொட்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் பெரும் பணம் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷன், ஃபார்மாலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ லோன் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும். அதுலேயுமே ரொம்ப சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது விஷயங்கள் வந்து ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து அந்தந்த சாரத்தில் போகும்போது அந்த விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து 12ஆம் அதிபதி, ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். அதுவும் சில பேர் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு அலைச்சல் இருக்கும். கணவன் மனைவியோட ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்ததெல்லாம் பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்ன தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தொழிலில் வந்து புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு வந்து வெளியில் கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் கொஞ்சம் பாதகாதிபதியாக இருந்தும் எல்லாம் சிறப்பாக இருக்க ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் அற்புதமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், குடும்பத்தோடு ரொம்ப குதூகலமாகவும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகரமாக இருப்பதற்காகவும் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது செவ்வாய் சுயசாரத்தில் இருந்து இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து வேறு இடங்களுக்கு மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. சில பேர் வந்து ஒரு கடன் அடைக்கிறது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைச்சி இன்னும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே நடக்கிற விஷயங்கள். விருச்சிக லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா
புதனுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாத்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து புதனும் பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது அதனால் ரொம்ப வழக்குகள் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காதல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா அதனால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம், குரு திசை எப்படி இருக்கணும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா 6லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாத்தையும் கொடுத்துரும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான முயற்சிகள் வந்து வெற்றி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் கொஞ்சமாக சின்னதாக வந்து ஒரு போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம், சனி தசாபுத்தியாந்திரங்கள் எப்படி இருக்கணும் போது சனி தசையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் 4ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தாய சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் புதன் தசாபுத்தியங்கிறதுனால எப்படி இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் உள்ள புதன் அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கடன்களை நினச்சோம் கொஞ்சம் நம்ம பயப்படமான சூழ்நிலை ஏற்படுத்தும். சில பேர் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்போது சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அதனாலேயே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்பு பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கும். பெருத்த லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வருது, முயற்சிகள் பெரிய லாபங்கள், சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப குதூகலமான சிறப்பான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது சுக்கிரன் வந்து 3ல் இருக்கிறதும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான குதூகலமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது புதிய வாய்ப்புகள், நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி குரு வந்து 5லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களையும் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குரு சுக்கிரன் ஒரு பெரும் பணம், பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் 2ஆம் அதிபதி 3ல், 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனையினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. தாயாருக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நடைமுறையில் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கெலாம் வருமானங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 4ல் உள்ள குரு வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதாவது தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ புதிய ஒப்பந்தங்களால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான நல்ல ஒரு குழந்தைகளால் வந்து ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அதுவும் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வேலையில். மற்றபடி கடன் சம்மந்தமான விஷயம் கேட்டிங்கன்னா கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் அலைய விட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இல்லை. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஸோ நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்கள், அது மட்டும் கொஞ்சம் கணவன் மனைவி வந்து வெளியூர் பிரயாணங்கள் சில பேர் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் பார்த்தோம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ல் வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 2 நாட்கள் வந்து கொஞ்சம் உள்ளூர சின்ன சின்ன பயங்கள், அப்புறம் குடும்பத்தை நினச்சி ஒரு சின்ன சின்ன பயங்கள் வருவதற்கான வாய்ப்பும், அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு சரியாகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து 5ஆம் அதிபதி. ஸோ 3, 5 என்பது நல்ல முயற்சிகள், குழந்தைகளோட முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தவங்களுக்குலாம் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 11, 6ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும். வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க. இப்போது இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் சூரிய திசை எப்படி இருக்கும்போது சூரியன் 9ஆம் பாவத்தில் இருந்து 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். வேலை செய்பவர்கள் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க. சூரிய திசாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்னும் சின்னதாக ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களுக்கு வந்து ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு. வேலை செய்பவர்களுக்கு வந்து வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் இருக்கும், அவ்வளோதான். சில பேருக்கு வந்து பழைய கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருதுங்க. ஸோ எல்லாமே சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்க போனால் உங்களுக்கு வந்து தனுசு லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். சந்திரன் போது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது முதல் ஒரு 2 நாட்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய குழம்புவீங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை நினச்சி நிறைய குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள். அடுத்த ஒரு 2 வார இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் 8ஆம் அதிபதி அது பிரயாணப்படுற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் இந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதுக்கு வந்து ரெமிடின்னு பார்க்க போனோம்னா பிரார்த்தனை தான். ஸோ அமைதியாக இறைவன்கிட்ட நம்மளை சரணடைஞ்சு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ல் உச்சமாக இருந்து அது 5ஆம் இடம். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் போய் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து தாயாரோட உடல்நலம் கொஞ்சம் சில பேர் கருத்து வேறுபாடுகளே வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சில பேர் சொத்துக்கள் விற்பனைகள் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது 4ஆம் அதிபதி 1, 4ஆம் அதிபதி 5ல் இருந்து அது வந்து 6, 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதிய வரவுகள், புதிய குழந்தை கரு உருவாகுதல், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தனுசு லக்னம் குரு தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. தனுசு லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் விற்பனையினால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இருந்தாலும் தாயாருக்கும் சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகள், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் தனுசு லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7, 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கணும். கணவன் மனைவியோட கொஞ்சம் பிரயாணங்கள், கொஞ்சம் சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரும். கொஞ்சம் வந்து கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் தசாபுத்தி அந்தரம் இருக்கவங்க. அதுக்கப்புறம் தனுசு லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், தொழில் ரீதியான விஷயங்கள், அதீதமான கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கோச்சாரத்தில் வந்து கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது 8ஆம் அதிபதி சாரம் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் தனுசு லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கிற நல்ல லாபங்களை கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான அதாவது வேலை செய்பவர்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள், மற்றபடி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா
நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதி 3ல் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது பின்னாடி நிறைய பேர் வந்து புரளி பேசுகிறது, கொஞ்சம் புறம் கூறுவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவன் என்ன பேசினா நமக்கு என்ன வந்தது, கொஞ்சம் அது வந்து விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு செல்வங்கள், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும் சொத்துக்கள் விற்பனையில் நல்ல லாபங்கள் வருது, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது 6, 9, 3, 9 அது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்குறது, அப்பாவுடைய சொத்துக்களோ உங்களுடைய சொத்துக்களோ வந்து கடன் வாங்கியோ ஒரு ரொட்டேஷன் வாங்கியோ ஒரு லோன் வாங்கியோ ஒரு சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்தது. இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய வீடுகள், சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப குதூகலமும் சந்தோஷம் அடைவீங்க. வண்டி வாகனங்களும் சில பேருக்கு அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயம். புத்திர பேர் இல்லாதவர்கள், குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உற்பத்தி திங்கள் செவ்வாயில் நிறைய கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள், நல்ல சந்தோஷங்களையும் குதூகலையும் அள்ளி கொடுத்துருங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது குருடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சிறப்பான சந்தோஷங்கள், குதூகலையும் திருமணம் கொடுக்காது. ஏன்னா வந்து குடும்பத்தை சின்ன 8ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு இழுபறி, கொஞ்சம் டென்ஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து யாராச்சும் ஒரு பெரியவர் வந்து நம்மக்கிட்ட வந்து கட்டையை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குங்க. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் வராது, கொஞ்சம் சின்னதாக ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து 2ல் போது நம்ம பேசும்போதே சில பெரியவங்க ஏதாவது எழுத்து பேசிடுவோம், ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசுகிறனால வந்து அந்த சிக்கல் வரும். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதில் மட்டும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தானே, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும், நல்ல ஒரு பதவிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சில பேர் அந்த ஒரு பிரயாணங்களிலும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானங்கள் இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபகரமாக தொழில் இயங்குவதற்கும் பெருத்த லாபங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது சில பேருக்கு வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ வீடை வந்து கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை சின்னதாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயம், நல்ல மாற்றம்னா பிரார்த்தனைங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை போட்டிங்கன்னா போதும், சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்போது நம்ம பார்க்க போகிறது இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து மகர லக்னம், சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குடும்பத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். குடும்பத்தை தேவையில்லாத ஒரு சச்சரவுகள், ஒரு சண்டை சச்சரவுகளோ, ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கவனமாக வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நம்ம இடவிடமாக பேசிடுவோம், பெரியவங்களை ஏதாவது எதிர்த்து பேசிடுவோம், பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. அதுவும் சூரியன் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணங்களையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் போது உங்களுக்கு மகர லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் வந்து 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து முதல் ஒரு 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் வந்து கணவன் மனைவி நடுவில் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சந்தோஷமும் குதூகலமும் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும், உச்சமான செவ்வாய் உங்களுக்கு புதிய சொத்துக்களையும் வருமானங்களையும் ஏற்படுத்துன்றதில் வந்து எந்தவித தயக்கமும் வேண்டாம். நல்ல ஒரு லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய சொத்துக்கள் வாய்ப்புகள், சொத்துக்களால் பெரும் பணம் வர்றது, பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மகர லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் என்ன செய்யும் அப்படின்னும் போது ராகு வந்து 3ல் இருந்து புதனுடைய சார்ந்தது
அந்த புதனும் 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையினால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு பெரும் பணம், பெரும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மகர லக்னம் ராகு தசாபுத்தி பதவியில் வந்து பெரிய பணம், பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மகர லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக வந்து கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாமே பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயங்கள். வண்டி வாகன விற்பனை, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாராச்சும் வந்து நம்ம முன்னாடி கேமரா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது புதன் வந்து பார்த்திங்கன்னா 6, 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும். புதிய வேலையில் வந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேது தசாபுத்தி, ஸோ மகர லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது 9ல் இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து சலசலப்புகள், கொஞ்சம் நான் வந்து தனியாக போகிறேன் ஆய்வுன்னு சொல்லி சின்னதாக ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும். அது இல்லாமல் தனியாக போய் உட்காந்துட்டு முரண்டு பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கப்புறம் மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். 5, 10ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக புதிய தொழில் வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுப்பார். ஏன்னா வந்து சனி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் இருக்கும். என்னென்னா அது ஒரு கிரக இணைவுகள்னு சொல்லுவோம். ஸோ சனி புதன் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுவும் வந்து உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் நம்மளை ஏமாற்றலாம், வெளியிலேருந்து எவ்வளோ ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பேராசைப்படாமல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? பேராசைப்படாமல் நீங்கள் பாடு நியூட்ரலாக இருந்தீங்கன்னா எந்த வித இதுவும் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 2ஆம் அதிபதி 3ல், என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ல், 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த தான் விஷயம் வழியே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி 2ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாத இடத்துல வந்து வெளியிலேருந்தெல்லாம் வந்து ஏடாவிட பண்ணிடும். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாய் தந்தையர்கிட்ட வந்து ஏடாவிடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் பரிவர்த்தனை, சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்களையும் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய புதிய அக்ரிமெண்ட், டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது தாய் தந்தையருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடுகளில் வீடு பராமரித்து செலவுகள், வண்டி வாகன பராமரித்து செலவுகள்லாம் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. தந்தைக்காகவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் குருவுடைய சாரத்தில் அது 3லிருந்து அந்த 3, 8ங்கிறதும் கொஞ்சம் எமோஷனை அதிகமாக படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வரலாம். தாயாருக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளான ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு சின்னதாக வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும். 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளுக்கு. அதுக்கப்புறம் நிறைய சின்ன அலைச்சல் வந்தாலும் அதுக்கப்புறம் ஏற்றமான விஷயங்கள், வேலை நல்ல மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கணவன் மனைவியினோட ஒரு ஈடுபாடு, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
புதனுடைய விஷயங்கள் வந்து ராசியிலே இருக்கும்போது நம்மளை தேடி ஏடாகூடமான நபர்கள் வர்றது, ஏடாகூடமாக நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சமயத்தில் வந்து ஏதாச்சும் வந்து ஆட்டையை போட்டுருவானுங்க, டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த புதன் தசாபுத்தி அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது சின்ன பிள்ளைங்ககிட்டலாம் வந்து பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியான உங்களுக்கு செவ்வாயாக இருந்து செவ்வாய் 12இல் உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒப்பந்தங்கள் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய மாற்றங்கள் நிறைய பண்ணுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது நல்ல ஒரு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். நண்பர்களோடு ஒரு உல்லாச பயணங்கள், சும்மா ஒரு சின்னதாக ஒரு பக்கத்து ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா பண்ணால் 12இல் உள்ள கிரகங்கள் கொஞ்சம் சின்ன செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கும்ப லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுலையும் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து கும்ப லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும், வேலையில் நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். சில அடுத்த 2-3 நாட்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னம், அதாவது கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், அதாவது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து 12இல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு மாற்றங்கள், தொழில் நிறைய வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான புதிய வந்து அது அப்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய அப்டேட் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றம் செய்வதனால் கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணுவீங்க. அதனால் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இலிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், எடுத்தெறிஞ்சு பேசுறது, தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ ராகு தசாபுத்தி அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்மளே அறியாமல் அதை ஏதாவது எமோஷனாக பேசுவோம். ஸோ அதுக்காக வந்து அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. குழந்தைகள் விஷயங்களையும் சரி, ஸோ குழந்தைகள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய நடந்துடும். அது வந்து புதன் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது, ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த வாக்கு பேசுகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக பேசிடும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ என்னடா அது இப்படி பேசிட்டோமேனு. ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் தேதி 3இல் இருக்கும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். பட் இருந்தாலும் தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மை பற்றி ஏதாச்சும் ஏடாகணும் பின்னாடி பேசுறதுக்கான வாய்ப்புகள், பின்னாடி இருந்து கலகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது காலகட்டம் தாங்க. அப்புறம் கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் அதாவது லக்னத்திலே இருக்கும்போது கும்ப லக்னம் சனி தசாபுத்தி நடக்கணும், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் கும்ப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை தேடி ஆப்புங்கிறது தானாக வரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து புதன் இருக்கிறதும் குருவுடைய தசாவாக இருக்கும்போது, குருவுடைய புத்தியில் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய ரெமெடியில் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. பெருத்த லாபங்களை நோக்கி ஒரு பெரிய பணம் வரணுன்றதுக்காக ரிஸ்க் எடுக்காதீங்கன்றது தான் இதில் மெயினான மேட்ரு. அது கொடுத்துறதுக்கப்புறம் ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் மெயினான விஷயங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது நல்ல வருமானங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சனி ராகுடைய சாரத்தில் போயிட்டு இந்த காலகட்டம் ஒரு பணம் வந்து எங்கே வச்சுருக்கேன்னே தெரியாது, அவ்வளோ பணம் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா புதன் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிரார்த்தனை அவசியம். அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன்ஸ் ரொம்ப உட்காந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்றது தான் உண்மையான விஷயம்.
அதுக்கப்புறம் கும்ப லக்னம் கேது தேசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது கேது வந்து 8ல் இருக்கிறது ரொம்ப டென்ஷனான விஷயங்க. வேலையில் இருக்கவங்க யாராவது கேது தேசாபுத்தி அந்தரம் கும்ப லக்னமாகிறதோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத அவச்சொற்கள் அவப்பெயர்கள் நம்மளை சந்தேகப்படுத்தி பேசுகிறது, ரொம்ப ஏடாவடமாக பேசுகிறது, கடன்கள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை தேவையில்லாத ஒரு கடனை வந்து வாங்குகிற ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்திடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் கும்ப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும். சுக்கிரன் வந்து நிறைய கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்துவார். தாய் தந்தையருக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் மேஜரான விஷயம். அப்படியே எல்லாமே சிறப்பாக அமையணும்னா பிரார்த்தனை தாங்க. அமைதியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து இறைவனிடம் சரணடைம்போது சிறப்பான பலன் நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபர் 2ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பட் ஆனால் வந்து பெரிய பணம் வருவதற்கான, ஏன்னா சுக்கரன் 11ல் இருக்கார். 3 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் சூப்பராக இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் மீன லக்னம் அந்த குரு தசை பெரிய பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பணத்தை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ அவரும் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய நல்ல விஷயந்தான். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. 4ஆம் அதிபதியான புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவு, வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு ஏற்படலாம். தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கோ மற்றதுக்கோ கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கணவன் மனை உறவு சுப செலவுகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ஆல் இந்த கேப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான சந்திரன். 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறப்பான விஷயங்கள் கூட குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் குதூகலமும் சந்தோஷமும் அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சூரியன் 12 இருக்கும். வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். சில பேர் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு, அதாவது வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் மாற்றுறது, இல்லை ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து கணவன் மனைவி உறவில் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் தான். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள், வருமானத்துக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் செலவு பண்ணுறோமோ அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்களையும் விபரீத ராஜயோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அவரும் 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது தொழில் நிறைய லாபங்கள் இருந்தால் நண்பர்களோடு கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ எல்லாமே நல்லா சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மீன ராசிக்கு இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள் தான். இப்போது இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்குற தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள், பட் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வரும். சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கான அமைப்புகளும் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடன்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் அலையிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மீன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழில் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு திங்கள் செவ்வாயிலிருந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்கப்புறம் நல்ல லாபங்களையும் நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மீன லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் இருக்கும். பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல குடும்பத்தினால் பெரிய பணம், வெளிநாடு சார்ந்த விஷயங்களால் ஒரு பெரும் பணம், தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அது ஒரு மீன லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவிலையும் சரி கொஞ்சம் அலைச்சல்கள், வெளியில் வந்து கணவன் வந்து வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா கணவன் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தலாம். இல்லைனா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தனி ரூம்லேயும் உட்காந்துருக்கலாம். ஸோ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து
மீன லக்னம் ராகு தசாபுத்தி அந்த அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து ஒரு பெரும் பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெரும் பணம் இந்த டைமில் கிடைக்குங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து சம்பாதிக்கிறத கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ குரு தசாபுத்தி அந்த நடக்கும் சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கினா திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க, கொஞ்சம் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் மீன லக்னம் புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பராமத்து வேலைகள், இந்த வீடு பராமத்து வேலைகள், வண்டி பராமத்து வேலைகள், வண்டிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, தாயாருக்காக செலவு பண்ணுறது, கணவன் மனைவி உறவுன்னு பார்த்திங்கன்னா மனைவிக்காக கொஞ்சம் ஊர் வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னம் கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கணவன் மனைவினால சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் கடைசியில் வந்து நல்ல சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் ஏற்படுத்துங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. மற்றபடி வந்து 7க்கு வந்து நல்ல ஒரு குழந்தைகளாலும் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா வந்து கேது இருக்கிறது 7ஆம் இடமாக இருந்தாலும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க மனைவி. பட் இருந்தாலும் சமாளிச்சிடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுன்றது கேரண்டிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும்போது சுக்கிரன் 3, 8ஆம் தேதி 11 பெருத்த லாபங்கள், விபரீத ராஜ்யங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பரிகாரம். ஸோ பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது பரிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி சவசரசான்னு எழுதிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத முடியாது. அதனால் வந்து மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்போது ஒரு கிரகமோ ஒரு பாவமோ வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்கான பரிகாரங்கள் போடும்போது அந்த பாவத்தில் செவ்வாயோ இல்லை அஷ்டமாதிபதியோ உட்காந்துன்னா அந்த பரிகாரம் பழிக்காதுங்க. ஸோ அது வந்து தோஷங்களை அதிகப்படுத்தினுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை வந்து முதல்ல மெயினாக பார்க்கணும். 8ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அங்கே உட்காந்துச்சு வைங்களேன், கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி இதாகிறது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் பண்ணிட்டு வருதுங்க. சரிங்க, அப்படின்னா கர்மான்றது இதெல்லாம் உண்மையாங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. சில கர்மாக்கள் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது, வாழ்ந்து நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். ஸோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பு இருந்ததுன்னா அவன் வந்து அனுபவித்து, இந்த பரிகாரம்லாம் கிடையாது, அது வந்து நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒரு கர்மா தான் இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இதுக்கான ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்மா தாங்க. ஸோ கர்மா தியரியில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்மா வருது. ஸோ சூரியனுடைய கர்மானும் போது நீங்கள் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், இந்த உதாரணத்துக்காக சொன்னேன். தந்தையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சூரியன் பாவம் வந்து கர்மாவாக வரும்போது அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா ரொம்ப பாசமானவர் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த பாசமே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்ருக்கும். ஒரு லெவலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னால் தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்ருங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கணும், நிறைய அபார்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுடைய அஸ்வதி நட்சத்திரம்னும் போதே கண்டிப்பாக வந்து அஸ்வதியாக இருந்தாலும் சரி அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இப்போ இது கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ கர்மா இருக்கிறது உண்மைதான் என்ன. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ சூரியன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம எலும்பு முறிவு மருத்துவமனையில் யாராச்சும் ஏழப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வயதை ஒத்தவர்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, அதாவது அப்பா வயது ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி தான் இந்த கர்மாவை சரி பண்ண முடியுமே ஒழிய ஒரு யாகங்களோ ஹோமங்களோ பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிலாம் போகாது. ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட காசே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு கோதுமை பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா
அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதியோ அஸ்வினியோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கோதுமை பாக்கெட்டோ ஒரு சப்பாத்தி குருமா ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே அந்த கர்மா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுங்க. ஸோ அது மாதிரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாமே இல்லையா, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. கர்மாவுக்கு வந்து இருக்கானா கர்மாவுக்கு இருக்குது, அந்த கர்மா வந்து எப்படி தீர்க்கணும் இப்படி தான் தீர்த்துட்டு வர முடியும் இல்லையா. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணாதீங்க. 1க்கு 2 3 ஜோதிடர்களை கேட்டுட்டு அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிட்டது தான் உண்மையான விஷயம். ஸோ இதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ அதனால் கர்மா இருக்கிறதுனால சரணடைங்க. பிரார்த்தனைக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அதனால் பிரார்த்தனை வேணும் சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க.